எடுத்த உடனே பெர்ஃபெக்ஷனுக்கு வரலை. முதல்ல குரங்கா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் அல்லாஹ் தஆலா பெர்ஃபெக்ஷனை கொண்டு வந்தான் என்று இறைவன் மீது அவனுக்கு ஒரு அட்ரிபியூட் அவர்கள் போட்டு விட்டார்கள். இதில் பரிதாபத்துக்குரிய விஷயம் சொன்னால் நம்மளால சிலர் இதை வேறு நம்புறதான். சிலர் கேள்வி கேட்குறது, காக்கா அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் புத்தகத்தில் படித்தேன், பரிவான படித்தேன், அது எப்படியாக்கா அப்படி ஒரு சான்ஸ் இருக்குதோ, அப்படி சாத்தியம் இருக்கும்னு கேட்குறது கேள்வியே தப்பு. என்ன காரணம்? இவர் கேட்கறது காரணம், இவர் குரங்க படித்தாரு, குரானை படிக்கல. அதான் காரணம். குரானை படித்திருந்தால் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது தெரிஞ்சிருப்பார். அதான் படிக்கல. அதுவும் காரணம். அல்லாஹ் தஆலா குரானில் இதை பற்றி என்ன சொல்கிறான், படைப்பை பற்றி என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரியவதற்கு நேரத்துக்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏற்கனவே முன்ன காலத்தில் சபையில் சொன்னது தான். ஆனால் அல்லாஹ் இருக்கிறதுனால இந்த மஜ்லிஸில் ஒரு 4 மாதம் 6 மாதம் இல்லை புதுமுகங்கள் நிறைய வருவாங்க. இந்த பழைய என கழிவுகளும் புதிய என புகுதல் மாதிரி. அதான் அல்ஹம்துலில்லாஹ் தாய்மார்களையும் நிறைய புதுசாக வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சம்பவம் சொல்ல வேண்டியது. கலீஃபா மாவுன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், ஒரு ஆட்சியாளர். அவருடைய தளபதி இள வயசு, அவருடைய இள வயது மனைவி. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, மாடத்தில் பௌர்ணமி நிலவில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இள வயது கணவன், இள வயது மனைவி, பௌர்ணமி நிலவு, மாடம், தென்றல் காற்று பீசுது. என்ன பேசுவாங்க? ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுத்த சரியா தப்பான சொல்லிட்டு போகிறாங்க. அது இல்லை, காதல் வசனங்களை பேசிகிட்டு இருக்காங்க. காதல் வயப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கணவர் என்ன பண்ணிட்டாரு, காதல் மயக்கத்தில், என்னுடைய மனைவி, ஆசை மனைவியே, இந்த வானத்தில் இருக்க பார் பௌர்ணமி நிலவு, இதை விட நீ அழகா இல்லைன்னா தலாக்குன்னு சொல்லிட்டாரு. பௌர்ணமி நிலவை விட நீ அழகா இல்லை என்று சொன்னால் தலாக்குன்ட்டார். உடனே இந்த பெண்மணிக்கு பயமா போச்சு. சிறிது நேரத்திலேயே அந்த பெண்மணியும் கணவனும் இதோட விபரீதத்தை உணர்ந்தார்கள். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், அது எப்படி நிலவோட தலாக் இருக்க முடியும், அழகா இருக்க முடியும்? அவர் தலாக் ஆயிருச்சோம் என்ற பயத்தில் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இரவு பூரா கடுமையான அழுகை. மனைவி அழுகிறார்கள், கணவனும் அழுகிறார். அடுத்த நாள் காலையில் நான் அந்த கலீஃபா மாமுனுடைய அரசவைக்கு போனாங்க. தளபதியுடைய முகவாட்டத்தை பார்த்துட்டு கலீஃபா கேட்டாங்க, விஷயத்தை சொன்னார். என்ன தளபதி இப்படி பண்ணிட்டுல, அவசரப்படாதீர்கள், நம்ம ஆலிம்களுடைய சபையை கூட்டுகிறேன், அந்த ஆலிம்கள்கிட்ட ஃபத்வா கேட்போம். அந்த காலத்தில் முதலாவது உள்ள கலீஃபாக்கு அப்புறம் பின்னாடி வந்த கலீஃபாக்கெல்லாம் சில பேர் ஆட்சி அவ்வளவு இஸ்லாமிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாட்டாலும் ஆலிம்களுக்கு அவங்க கண்ணியம் கொடுத்தாங்க. ஆலிம்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்? ஆலிம்களும் அவங்க எதிர்த்து தைரியமாக பேசுவாங்க. இந்த காலம் ஆலிம்கள் மன்னிக்கணும், இந்த காலம் பண்ணலாம். அந்த காலத்தில் ஆலிம்கள் ஒரு அநீதியான அரசராக இருந்தால் முகத்துக்கு நேரம் பேசிடுவாங்க. முகத்தில் பேர் பயப்பட மாட்டாங்க. யூசுப் அல் ஹல்லாஜா, அதுதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஒரு ஆலிம்கிட்ட கேட்டாங்களாம், நான் அலிம்சா துவா செய்யுங்களேன்ட்டு. உடனே ஆலிம்சா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோல அரசர் உடனே துவா கேட்டாங்க, யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சீக்கிரமாக மூத்தாயிட்டு அப்படின்னாங்க. என்ன ஆலிம்சா இப்படி துவா கேட்குறீங்க? ஆமாம், நீ இருந்தால் எங்கள் எல்லாரும் கஷ்டம், போயிட்டுனா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னாங்க. அவ்வளோ தூரம் முகத்துக்கு நேரம் பேசியிருக்காங்க. ஆலிம்கள் பயப்படுவாங்க, முகத்துக்கு நேரம் பேசிடுவாங்க. கலீஃபா மன்சூர் அவருடைய முகத்தில் வந்து ஒரு ஈ உட்காரு. அப்போ உட்கார்ந்த உடனே கேட்டாங்களா, ஆண்டவன் ஏன் தான் ஈய படைச்சானு? உடனே பக்கத்தில் இருந்த ஆலிம் சொன்னானா, உன்ன மாதிரி அரசனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் அப்படின்னாங்க. தைரியமாக பேசுவாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறாங்க, ஒரு அரசருடைய அந்த இதை வந்து ஈ உட்காரு, சே இப்படி தட்டி விடும்போது பக்கத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே குலுங்கிருச்சு. உடனே ஆலிம்கிட்ட கேட்டாங்க, ஏன் உங்கள் உடம்பு குலுங்குது, என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க. 10000 காலாட்படை, எத்தனையோ குதிரைப்படை, இத்தனை இதை தாண்டி வந்து தான் உன்னுடைய எதிரி உன்னுடைய கன்னத்தில் கையை வைக்க முடியும்னு இருக்கும்போது ஒரு அற்ப ஈ அல்லாத உன் கன்னத்தை உட்காந்து வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட ரப்புன்னு நான் நினச்சி பார்த்தேன், உடம்பு குலுங்கிருச்சு அப்படின்னா. இப்போ ஆலிம்கள் என்ன சொன்னால் தைரியமாக பேசக்கூடியவர்கள், ஆலிம்கள் கண்ணியம் இருந்தது. அப்போ இந்த கலீஃபா மாவுன் என்ன செஞ்சாங்க, ஆலிமோட மாநாட்டை கூட்டி கேட்டாங்க, இந்த மாதிரி சம்பவம் தலாக் ஆயிருச்சா என்னன்னு கேட்டாங்க. அத்தனை ஆலிம் சொல்லிட்டாங்க, நிச்சயம் தலாக் ஆயிருச்சு. அது எப்படிங்க, பௌர்ணமி என்ன அழகு, இப்படி இருக்க முடியுமா, அதனால தலாக் ஆயிருச்சுன்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரும் கதிகலங்கி போயிருக்கிற நேரத்தில் ஒரு ஆலிம் மட்டும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அவர் பேருக்கு கொடுக்கப்படலை, ஆனால் அவர் வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட மாணவர்னு சொல்லப்படுது. அந்த மாணவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் சொல்லலையே, என்ன காரணம் சொல்ல சொன்னாங்க. இல்லை, நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சிந்தனையை பார்க்கும் பொழுது தலாக் ஆகவில்லை அப்படின்னா. தலாக்கு ஆகலை. உடனே மற்ற ஆரம்பிச்சாலும் போவோம், என்னங்க நாங்கள் தலாக் ஆயிருந்து சொல்கிறோம், இவ்வளோ ஃபத்வா கொடுத்துருக்குறோம், அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? இன்னும் அந்த ஆரம்பிச்சா சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை குர்ஆனில் கூறுகிறான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சினீன் வஹாதல் பலதில் அமீன். தீன் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூரி சினீன் தூர்சினாய் மலை மீன் சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், இந்த கண்ணியமாக்க நகரத்தின் மீது சத்தியமாக,
லக்கத் கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் மனிதனை பரிபூர்ண அழகாக படைத்திருக்கிறோம். அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல பல பேரை சொல்றான், பல படைப்புகளை சொல்றான். எப்படி சொல்றான்? அழகாக படைத்திருக்கேங்க. ஆனால் பரிபூர்ணமான அழகாக சொல்லியிருக்கிறது மனித இனத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். அதனால இவருடைய மனைவி இந்த பௌர்ணமி நிலையோட அழகுதான் தலாக்கு ஆகலை என்று பத்துவா கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைத்தான்? பரிபூர்ண அழகாக படைத்தான். மனித இனத்தை எப்படி படைத்தான்? பரிபூர்ண அழகாக படைத்தான். அக அழகளையும் பரிபூர்ணம், புற அழகளையும் பரிபூர்ணம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு முதல்லயே பரிபூர்ணமாக படைக்காம குறைவுள்ளா படைத்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஜல்ல ஜலாலுக்கு மாண்பு ஏற்பட்டுரும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கையை நீட்டமா ஒரு கையை கட்டையா படைச்சு மலக்கள் என்ன யா அல்லாஹ் ஒரு கை நெட்டையா இருக்கு ஒரு கை கட்டையா இருக்குன்னு வெரி சாரி இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சரியா பண்ணிடுறேன்னு சொல்லணும். என்ன சொல்லுவானா அல்லாஹ்? நவுது பில்லாஹி மின்ஹா. அப்படி சொன்னா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் இல்ல. ஆனால் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுக்கு எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யக்கூடியவன். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிருக்கும்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. சொன்னாங்க 100% மடங்கு அழகோட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிருக்கான். அதில் 50% ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மீதி 50% தான் உலகத்தில் அத்தனை ஆமலையும் பங்கு போடுறோம். நாளைக்கு கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நம்மளால் நம்ம ரசிகத்துக்கு யோசிக்கணும், நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் இருப்போங்கிறது. அது மாதிரி தான் தாய்மாரெல்லாம் யோசிக்கணும். அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பெண்களை 100க்கு 100 அழகாக படைத்து அதில் 50 மடங்கு அழகை 50 பங்கு அழக ஒரு பெண்மணியை கொடுத்தான். யாருக்கு தெரியுமா? யாருன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சபையை சொல்லிக்கிறோம், ஏன் கவனமாக கேட்கலாம் நாங்கள் தெரியணும். எங்களுக்கு மறந்துருந்தா பரவாயில்ல. அன்னை சாரா அம்மையாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியார் அன்னை சாரா அம்மையாருக்கு 50% அழகையும் மீதியை தான் உலகத்தில் அத்தனை பெண்களும் பங்கிட்டுக்கிறணும். ஒவ்வொரு பெண்களும் கண்ணாடிக்கு முன்னாடி நேரத்தில் அதிகமாக செலவழிக்கிறதுனால யோசிக்கிறேன், அன்னை சாரா அம்மையை ஒப்படை போனால் நம்ம பெர்சன்டேஜ் எத்தனை அப்படின்னு. ஏன்னா அன்னை ஹவ்வா அம்மையாரை ஒப்பிட்டோம்னா அப்போ 50% அவுட் ஆகிடுச்சு. மீதி 50 நம்ம எத்தனை சதவீதம் யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புற அழகளையும் சரி அக அழகளையும் சரி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 100க்கு 100 பரிபூரண அழகாக படைத்தான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரங்க படைத்தான். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாணம் இருக்கின்ற சித்தாந்தங்களை நாம் படிப்பதும் தவறு, அதை பற்றி கேள்விகளை தவறு. அத்தகைய கேள்வி கேட்பதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றிடுவான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று பின்னோக்கி போய் பாருங்க. எப்போ அல்லாஹ்வோட சரீரத்தை பரிபூர்ணமாக படைத்தான்னு சொன்னால் முதலில் படைத்த ரூஹு எந்த மாதிரி ரூஹாக இருக்க முடியும்? அவன் முதல் படைத்த ரூஹை பரிபூர்ணதாக முழுமையானதாக சிறந்ததாக இருக்கணும். அவனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹேஸ் டு பி தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அப்போ அல்லாஹ் தஆலா முதல் நூறாக யாரை படைத்திருக்க முடியும்? அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை தான் படைத்திருக்க முடியும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் அவனுடைய வரக்கூடிய அவனுடைய சிபத்துகளுடைய முதல் சிபத்தை எப்படி இருக்க முடியும்? த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அவனுடைய சிபத்திலே முதல் சிபத்து அர் ரஹ்மானாகத்தான் இருக்க முடியும். அந்த ரஹ்மானுடைய வரக்கூடிய ரஹமத்தும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாக தான் இருக்க முடியும். அந்த ரஹமத்து வந்து முதல் ரஹமத்து நூரே முஹம்மதியாகத்தான் இருக்க முடியும். படைப்பினம் கொடுத்ததும் முதலாகத்தான் இருக்க முடியும். ஏன் அல்லாஹ் தஆலா படைப்பினங்களுக்கு ரஹமத்தை கொடுத்துட்டு ரஹமத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு நான் உங்களை கொடுத்துட்டேன், ஆனால் இந்த வேற ஒரு ரஹமத் சூப்பராக என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவானா? சொல்ல முடியுமா? முடியாது. தன்னுடைய படைப்பினம் அவன் கொடுத்த முதலாவது இதா உங்கள் முஹம்மதியாக இருக்க முடியும். ஆகிய சகோதரர்களே, 4வது வாரமாகவும் நாம் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொண்ட விஷயம் நூறல் முஹம்மதியா என்ற தலைப்புக்கு அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு முதல்ல படைத்தது நூறல் முஹம்மதியா தான். முதல் படைத்தது ரூஹல் முஹம்மதியா தான். முதல் படைத்தது கலாம் முஹம்மதியா தான். முதல் படைத்தது அக்குல் முஹம்மதியா தான். எல்லாம் சேர்ந்ததுதான் ஹகீகை முஹம்மதியா என்று புத்தபத்தமான ஹிந்தின் அப்துல் காதர் ஜிலானி சொல்லக்கூடியதுக்கு இதோட முழு விளக்கமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கத்தை என்றென்றும் நம் மனசில் இருத்தி எல்லா காரணத்துக்கு அல்லாஹ்வுடைய நூலை கொண்டுதான் இவர்களுக்கு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் கேட்கிறோம், நாம் பேசுகிறோம், எல்லா காரியமும் செய்கிறோம் என்று படைப்பினங்களுக்கு அந்த சாட்டையை கூட்டாம நமக்கு உள்ளமை கிடையாது, நாம் ஒண்ணுமே கிடையாது, நாம் மாயை தான். நம்முடைய கண் ரெப்பை அசைக்கிறவங்க நாம் அசைக்கலாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உனக்காக ஒரு மலக்கண்ணி பாட்டு வச்சிருக்கிறேன், அவர் தான் ஷட்டரை இழுக்கிறாரு, ஷட்டரை மூடுறாரு. தெரியுமா? ஒரு தூசி வருது, எப்படி கண்ண முடிய? அல்லாஹ்வுடைய மலக்கண்ண காரியத்தை செய்யலாம், நாம செய்யலை. வெளிப்புறங்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பினங்களை எவ்வளவு கருணை உடையவன் பாருங்க. ஏற்கனவே சொன்னேன், மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அவன் சிப்பு மூலமாக ஏற்படுத்தி அவன் உள்ளுணர்வை ஏற்படுத்தி அவன் கொடுக்குறான். ஆனால் சொல்ல என் அடியானே அவ்வளவும் நான் தான் செய்கிறேன், ஆனால் நீ செய்த மாதிரி உனக்கு காமிச்சு அதுக்கு நான் உனக்கு ரவாபும் தர்றேன், நன்மையும் தர்றேன், நீ என்னை அறிந்து கொள்வாயா என்று அல்லாஹ் தஆலா
நான் ஒண்ணுமே இல்லை, என்னுடைய ரப்பு தான் இல்லை என்று அறிந்து கொள்ளணும். யார் தன்னை எரிஞ்சு கொண்டானோ அவன் தான் என் ரப்பை எரிஞ்சு கொண்டான். மண் ஆரஃப ரப்புக்கு அடுத்து என்ன, மண் ஆரஃப நஃப்ஸ பக்கத்து அரஃப ரப்புக்கு. யார் அவன் தன்னை எரிஞ்சு கொண்டானோ அவன் தான் தன் ரப்பை எரிஞ்சு கொண்டான் என்ற நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வாக்குக்கு இவர் விளக்கமாக அல்லாஹ்வுடைய நூரை கொண்டுதான் எல்லா விதமான காரியம் நடக்குது என்பதை கருத்து. அடுத்தது நாம பார்க்க வேண்டிய பகுதி, முன்னால வாங்களேன், இடம் இருக்கா, முன்னால் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம அல்லாவுடைய பதிலை கொண்டு இந்த 4 வாரங்களாக நம்ம பார்த்துருக்க விஷயம் பார்த்தோம். அல்லாஹ் அதாவது நூரல் முஹம்மதியா, அதுக்கு அடுத்தது நம்ம கலமை பற்றி பார்த்தோம். அடுத்தது அந்த நூல் முஹம்மதியா கொடுக்கறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலமீன்கள், இந்த ஆலமீன்களை படித்து தான் பின் போன வாரமும் நம்ம சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம் இல்லையா. அம்மா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக, ஆலமீன்களுக்கு படைப்பினங்களுக்கு கொடுப்பதற்காக. இந்த படைப்பினங்களில் நம்ம பல இதுகளும் தான் மேக்ரோ கோசம் என்பது ஒன்று, மைக்ரோ கோசம் என்பது ஒன்று. வானம் பூமியுடைய படைப்பு, மனித படைப்பு, இந்த 2 படைப்பிட ஒப்பீடுகளையும் நாம் செய்யணும். அல்லாஹ் தஆலா பூமியையும் வானம் பூமியையும் படைத்தான், மனிதர்களையும் படைச்சிருக்கான். இது 2மே வால்யூமில் வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா. பிரபஞ்சம் வானம் பூமி என்பது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அதில் ஒரு சின்ன துளியாக மண்ணால் அந்த படைக்கப்பட்ட மனித ஒரு படைப்பிடமாக உருவமாக மனிதன் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், பொதுவாக சொல்லுவாங்க யார் எதை சாப்பிட்றோம் அதோடைய தன்மை தான் இருக்கும் இல்லையா. அவரையை போட்டால் தோரையாக வரும்பாங்க. ஆக மண்ணிலே இருந்து வந்த மனிதன் மண்ணுடைய அந்த பூமியோட குணாதிசயத்தை தான் கொண்டிருக்கான். இந்த பூமியை படைக்கும்போது இப்பொழுது விஞ்ஞானம் கூறுகிறது 29% தண்ணீரும் 29% மண்ணும் இருக்குன்னு, களிமண்ணும் மண்ணு இருக்குன்னு. இங்கே பார்த்தாலும் மனிதனுடைய உடம்புல இன்றைக்கு விஞ்ஞானம் கூறுகிறது அவனுடைய உடம்புலும் 71% தண்ணீரும் 29% களிமண்ணு தான் இருக்குது, மண்ணு தான் இருக்குது. இதை வைத்து ஒரு சம்பவத்தை சொல்கிறது. ஒரு ஆலிம்சா என்ன பண்ணாங்க, மகன் வந்து அவர் ஆலிம்சா தான் கொண்டுட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். ஸ்கூல் படிப்பு பள்ளி படிப்பு வரட்டுமே, அந்த பள்ளி படிப்பு வரணும்னு கொண்டு போய் சேர்த்தா அவர் படிப்பை வரலான கல்யாணம் சேட்டை. அப்போ அந்த முள்ள வாத்தியார் அடைய மண்டையில் களிமண் தாண்டா இருக்குண்டு. உடனே குட்டியாங்க சொன்னார், சார் எனக்காவது மண்டையில் களிமண், உங்களுக்கு உடம்புலாம் களிமண் சார் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறான்னு சொன்ன உடனே நான் சொல்ல சார் அல்லாஹ் சொல்கிறான், வழக்கத்தை கலக்கணும் இன்சான மன்னிக்குவோம், நாம் நிச்சயமாக மனிதனை களிமணின் சுலாலத்தின் தெயின், நாம் நிச்சயம் மனிதனை களிமணின் சக்தியிலிருந்து படைத்தோம் அப்படின்னு. உடனே வாத்தியார் அசந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கோவம் வந்தோடனே மண்ணா போயிடுவாண்டார். சார் நான் மண்ணா போகிறதுன்னா நீங்கள் மண்ணில் தான் சார் வந்திருக்கிறிய. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதமா ஹலக்தஹு மின் துராபின் சும்ம கால லஹு குன் ஃபயகுன். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்றது. நாம் அவர்களை மண்ணால் படைத்து ஆக என்று சொன்னோம், ஆகிவிட்டார். இப்போ ஒன்றுக்கா பதில் கொடுத்துக்கிட்டா இருந்தான். கடைசி வாத்தியார் சொன்னாங்க, உனக்கு தண்ணி அடிச்சுட்டா அப்படின்னு. அவன் சொன்னால் நீங்களும் தண்ணி வண்டி தான் சார் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அத்தனை உயிரினங்களையும் நாம் நீரிலிருந்து படைத்தோம், உங்கள் உடம்புல நீர் தான் இருக்கு. அப்போ என்ன, மனிதனுடைய உடம்புலையும் இந்த மண்ணில் எப்படி 71% 29% இருக்குதோ அதே மாதிரி இவனுடைய உடம்புலையும் 71% தண்ணீரும் 29% மண்ணு தான் இருக்குது என்பதை ஒப்பிட்டிருக்கிறார். இது விஞ்ஞான உண்மை. இது மட்டுமல்லாமல் தன்மையிலையும் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, அதுலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியையும் மனிதனும் ஒரே மாதிரி தான் வைத்திருக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு மலையை வைத்திருக்கிறான், மனிதனின் உடம்பிலே எலும்புகளை வைத்திருக்கிறான், ஆடாமல் அசையாமல் இருக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பக்கம் ஆறுகளை ஓடச் செய்திருக்கிறான், மனிதனின் உடம்பிலும் இரத்த ஆறுகளை ஓட வைத்திருக்கிறான். இந்த பூமியில பல இடங்களிலே மரம் செடி கொடிகளை அல்லாஹ் தஆலா வளர்த்து கொண்டிருக்கிறான், மனிதன் உடம்பிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா முடிகளை வளர்த்து வைத்து கொண்டிருக்கிறான். இந்த உடம்புல பூமியில் அல்லாஹ் தஆலா எல்லாம் போய் சேருவிடமாக வயிற்றை வைத்துக் கொண்டு கடலை வைத்திருக்கிறான். மனிதனுடைய இந்த மையப்பகுதி எல்லாம் வந்து சேரக்கூடிய இடமாகத்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அதாவது அல்ல இந்த பற்கள் இருக்கு பாருங்க, பூமியில் எப்படி விலங்குகள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் மனிதனுக்கு பற்கள் இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதர்கள் வாழும் பகுதி மனிதனுடைய முகத்தை ஒத்திருக்கிறது, மனிதர்கள் வாழாத பகுதி மனிதனுடைய முதுகை ஒத்திருக்கிறது என்று சான்றோர்கள் ஒப்பிட்டு கொண்டிருக்காங்க. அப்போ கேரக்டரிஸ்டிக் மட்டும் இல்லை, பருவ காலங்களிலேயும் மனிதனும் பூமியும் ஒத்துதான் இருக்கு.
இந்த பூமியில் பாருங்க, ஒரு மனிதனுடைய குழந்தை பருவம் அது வசந்த காலம், இளமை பருவம் அது வேநீர் காலம், அவன் சம்பாதிக்க ஆரம்பித்து வேர்வை சிந்துறான் அது வெயில் காலம், அவன் வயதாகி போய் குளிராகி போய் சுருங்கி விடுகிறான் அது குளிர்காலம், கடைசியை மரணத்தை சென்று விடுகிறான் அது இளையுதிர் காலம். இப்படி காலத்தினாலையும் மனிதனும் சரி பூமியும் சரி ஒத்தே தான் இருக்குது. அதனால தான் செய்யணும். அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆதமுடைய மகனே, நீ உன்னை வெறும் சடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னுடைய உடம்பிலே ஒரு உலகத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாங்க. படைப்பினங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வானம் பூமி மலைகளும் பூமியும் மனிதனும் ஒரு கேரக்டரைஸ் ஒத்தே தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலமிகளை படைத்த உடனே அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை 33 சூரா அஹ்ஸாபில் சொல்றோம். இன்னா அலல்னா அமானத்த அலஸ்ஸமாவாதி வல்லாஹி வல் ஜிபாலி ஃபபைன யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுறான். அமானிதம் என்றே எடுத்தான். என்ன இந்த அமானிதம் என்று முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அமானிதம் என்பது என்ன என்ற விளக்கத்தை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற தாபி பெரிய முஃபஸ்ஸிர்கள் இவர்கள் எடுத்து இவர்கள் வச்சு அவங்க நமக்கு தந்திருக்காங்க. அதை விட சொல்றாங்க, அமானிதம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கக்கூடிய அத்தனை அமல்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது அத்தனை ஆகுமான விளக்கப்பட்ட செய்ய வேண்டிய செய்யக்கூடாத எல்லா விதமான அந்த ஒட்டுமொத்தமான நிகழ்வு இருக்கு பாருங்க, இதுதான் அமானிதம். இந்த அமானிதத்தை மொத்தமாக ஒரு பெட்டியை கற்பனை பண்ணிக்கிறீங்களேன். அந்த பெட்டிக்குள்ள நீ தொழுவணும், நோன்பு பிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜிக்கு போகணும், நன்மையை கொண்டு ஏவணும், தீமையை தடுக்கணும், பார்வை தாழ்த்துக்கணும், எல்லா விதமான சட்டக்கூட்டங்கள் ஆகும் மனக்கு இது ஹலாலு ஹராம், இப்படி எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் படைப்பினுடைய வாழ்க்கைக்கு உள்ள தேவை அத்தனையும் வைத்து அந்த அமானியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சினா வானத்துக்கு முதல்ல சாட்சிக்கணும். பூமி இந்த வானத்தை கூப்பிட்டான், இந்த பாரு இந்த அமானியம் இருக்குது, நீ எடுத்துக்கிறியா? வானம் கேட்குது, யாரெல்லாம் இதில் என்ன இருக்குது, இதிலே நீ செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ஸ் சிம்பிளாக விளங்கிக்கிறோம். ஆகமானது செய்ய வேண்டி செய்யக்கூடாது இருக்கு, இது நீ எடுத்துக்கணும். செஞ்சால் நீ இதனுடைய எனக்கு என்ன முடிவு என்ன, இது நீ நல்லபடியாக செய்தால் அதற்கான நீ நெருக்கத்தை பெற்றுக்கொள்வாய், நான் உனக்கு கூலி தருவேன். அதே சமயம் நீ இதில் கோட்டை விட்டாய் என்று சொன்னால் நான் இதுக்கு தண்டிப்பேன். வானம் இவ்வளோ பெரிய வானம், உண்மையிலேயே வானம் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்காங்க. உண்மையிலேயே வானம் புல்தடிக்கு பயில்வான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த வம்பே வேணாம், நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. நீ சொல்கிறா, நான் அடிபணிஞ்சு கட்டிக்கிட்டே இருக்கிறேன். புலவரம் சொன்னமா இல்லையா, வானத்தையும் பூமியும் படைக்க எப்படி வரணுது, நீங்கள் அடிபணிந்தோ அடிபணியாமலோ வரணும்னு சொன்னால் நாங்கள் அடிபணிந்தே வரணுச்சு. யாரெல்லாம் நான் டோட்டலாக சரண்டர் ஆகிறேன், நமக்கையும் ஒத்து வராது, இந்த ரிஸ்க்கு நான் எடுக்க தயாராக இல்லைன்னு வானம் ஒதுங்கிடுச்சு. அப்புறம் அல்லாஹ் தஆலா பூமியை கூப்பிட்டு கேட்டான். பூமி ஏற்க மனுஷனை படைக்கிறதுக்கே ஒப்பாரி வச்சு ஒத்துக்குருமா? பூமி சொன்னது, யா அல்லாஹ் என்னால் அது முடியாது, நானும் அதை விட்டு விலகிக் கொள்கிறேன், நீ என்ன சொல்றியா நான் செய்கிறேன், இந்த ரிஸ்க்கு சாய்ஸ்லாம் எனக்கு வேணான்ருச்சு. மூணாவதாக மலையை அல்லாஹ் தஆலா கேட்டான். மலையும் இதான் சொன்னது, யா அல்லாஹ் என்னாலும் முடியாது. முன்னாவே பயந்த சுபாவம் உடையது மனிதன் தான். மேற்பட பார்க்க மனிதன் வீக்காக தெரியலாம், ஆனால் உண்மையும் மனிதன் தான் தைரியமானவன், தைரியம் ஜாஸ்தி, ரிஸ்க் எடுக்கக்கூடியவன். ரிஸ்க் மலை வானம் பூமி மலை அப்படி கிடையாது, பயப்படும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் ரஅய்தஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை மட்டும் நம்ம மலை இறக்கி வைக்கணும்னா அது பயந்து தவிடுபடியாக உடஞ்சிருக்கும், சிக்குனாக போயிருக்குங்க அல்லாஹ் தஆலா சொல்லணும். இன்னமும் வானம் பூமி மலைகள்லாம் என்ன, அல்லாஹ் தஆலா ஒரு ரஹ்மான் பிள்ளையை பற்றி தான் சொல்லுது. என்ன சொல்லுது, வகாலு தஹத ரஹ்மான் வலதா லகத் ஜிஅதும் ஷைஅன் இத்தா தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷகல் அர்த் வதஹீருல் ஜிபால் ஹத்தா அன்தௌனி ரஹ்மானி வலதா. சூரா மரியம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் கூறுகிறார், இந்த அர்ரஹ்மான் ஒரு பிள்ளையை பற்றித்தான். இதை கேள்விப்பட்ட உடனே வானம் பிளந்து விடவும், பூமி வெடித்து விடவும், மலைகள் சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடவும் நாடுகிறது. ஏன்? அந்த ரஹ்மானி வல்லதா சொல்றாங்களே, இந்த ரஹ்மான் ஒரு பிள்ளையை பற்றி தானே, அதனால அப்படி நடிக்கிட்டு இருக்கு. நாம் அதெல்லாம் கேட்டால் அப்படியே மெர்ரி கிறிஸ்மஸ் அல்லாஹ் அல்லாட பிள்ளையும் அல்லாங்க, இப்போ அல்லாட பொண்டாட்டியும் அல்லாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம அவன் கேட்க வாங்கி சொல்லி கேட்க வாங்கி சாப்பிடலாமா கூடாதான்னு பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கோம். நாம எப்பயும் அவன்கிட்ட சொல்லி கேட்கல, நாளைக்கு அல்லாஹ் உன்னை கேட்பான், நீ இப்படி நான் கேட்க தர்றா, அல்லாஹ் நாளைக்கு உன்னை கேட்பான். அல்லாஹ் ரசூல் அது ஈசாலைதான் கேட்பாங்க, எப்பா நான் எப்போ உனக்கு சொன்னேன் அப்படி ரபுதுல்லா ரப்பி ரப்பக்கும் நான் சொன்னா இல்லையாண்டு நாளைக்கு ஹசரத் ஈசாலைதான் கேட்போம், நம்ம எடுத்து வைக்கணும். அது வேற சப்ஜெக்ட். நம்ம இந்த வானம் பூமி மலை எல்லாம் ஒதுங்கி கொண்டது.
அல்லா தஆலா சொல்றான், இன்ன அமானத்த அலஸ் ஸமாவாதி வல்-அர்தி வல்-ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. இப்போ 3 வரை விளக்கிட்டாங்க. சரியா? இந்த 3 வரை விளக்குனது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க கேட்டது இல்லாமல் சில 30 பெரும்பாலும் 30 சொல்றாங்க. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னால். இப்போ அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சாச்சு. படைச்ச உடனே அல்லாஹ் கூப்பிட்டான், இந்த செய்தி மாநிலம் ஒன்று இருக்கு, எடுத்துக்கிறீங்களா அப்படின்டா. இந்த செய்தி இருக்கால நம்ம முத்துவாப்பா அவனுங்க என்னது அல்லாஹ் விவரத்தையும் சொன்னான். சொன்னோன்னே என்ன செஞ்சுக்கலாம், அல்லாஹ் நம்மளை விட்டுருன்னு சொல்லலை. அப்படி என்ன சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான். இன்சான் இந்த இடத்துல அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த மனிதன் இனத்துக்கு சொல்லணும். அஹமலாம் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நம்ம எல்லாரும் உட்காந்து தானே இருந்தோம். அஹமலகல் இன்சான் மனிதனாகவே ஏற்றுக்கொண்டான். எதை? இந்த அமானியத்தை நான் நிறைவேற்றுறேன் என்று மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். அதனால தான் அல்லாஹ் தான் மனிதனுக்கு உயர்வு கொடுக்கலாம். ஏன்? ரிஸ்க் எடுக்க தைரியமானவன் யாரு? மனிதன் தான். அல்லாஹ் தஆலா அதனால மனித பிறப்ப தக்வீங்கிறான். ஆதமலைவன் நமக்கு கண்ணியப்படுத்திங்கிறான். கர்ரமா பனி ஆதம் சொன்னா கர்ரமா பனி ஆதம், நான் ஆதமனை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஏன்? அவன் கண்ணியத்துக்குரிய என்ன? தைரியசாலி, ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டான். இன்சான். ஆனால் அடுத்தது இன்னுக்கான லலுமன் ஜஹுலா. ஆனால் நிச்சயமா மனிதன் அவன் முடிவு என்னென்று தெரியாம தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டான், அநீதி இழைத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த வசனம் இன்னுக்கான லலுமன் ஜஹுலா இருக்கு பாருங்க. இதுக்கு 3 விதமான விளக்கங்கள் மாறிகள் குரான்ல நமக்கு கிடைக்குது. முதலாவது விளக்கம் அல்லாஹ் தஆலா சொல்றான், முடிவில் பாருங்க மனிதர் அந்த மானியத்தை நான் நிறைவேற்றுகிறேன், நான் யாரெல்லாம் என்ன சொன்னியோ அதை செய்யறேன், எதை விட்டு விளைவிக்கிற சொன்னியோ நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்தான். ஆனால் அதில் அவன் நியாயமாக நடக்கலை, ஒழுங்காக நடக்கலை, முடிவு என்னன்னு சொல்லி நாளைக்கு முடிவில் கச்சேரி இருக்குதுங்க உணரலை, அதனால் அவன் நஷ்டம் அடைந்தான், அவன் அநீதி இழைத்துக் கொண்டான் என்று அந்த ஒரு கருத்துன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது மனிதன் தனக்கு அநீதி இழைத்துக் கொண்டான் என்று சொல்லு எதன்னா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்டாங்களே, மனிதனை ஏற்றுக்கிடுச்ச அதுவே தப்பு, தனக்கு தானே அநீதி இழைத்துக்கிட்டாங்க. ஏன்? தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஏற்கக்கூடாது. இப்போ ஈசா சொல்றாரு, ஒரு வெயிட்டான ஒரு பெட்டி இது இருக்குது, ஒரு பீரோ இருக்கு, அந்த தண்ணி இது இருக்கு, கக்கா இதை தூக்கி நீங்கள் அப்படியே அங்கே வச்சுங்க பார்ப்போன்னு எனக்கு சவால் கொடுறாரு. நான் உடனே அதை எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன். ஆனால் எடுத்து வைக்கிறதே என் குறுக்கெல்லாம் ஒடிஞ்சு போச்சு, குத்து உலகமா ஆகிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க என்னங்க விஷயம்? இல்லைங்க ஈசா சவால் விட்டாரு, அதை எடுத்து அங்கே வச்சேன், அதுலேருந்து உடம்புலாம் போச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது எடுத்து வச்சதுனால உங்கள் உடம்பு இப்படி ஆகலப்பா, அது எடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இல்லை, அதனால தான் உங்களுக்கு நிலைமை ஏற்படுங்க சொல்லுவீங்களா இல்லையா? ஏன் உன்னால் முடியாது, நீ எடுக்கிறா தாங்க முடியாது எடுக்கலாமா? அப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனை ஒத்துக்கிடுச்ச அதுவே மனிதன் தனக்குத்தானே இன்னுக்கான வலுமன் ஜஹுலா, நிச்சயம் முடியாம மனிதன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டான் என்று அந்த ஒரு ரெண்டாவது விளக்கமாக கொடுக்குறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மூன்றாவது விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், அதுதான் மிக சிறந்த விளக்கமாக இருக்குது. ஏன்னு அல்லாஹ் தஆலா தான் படைத்த படைப்புகளின் மிக கிருபை உள்ளது, மிக இரக்கம் உள்ளவன். அதனால அல்லாஹ் தஆலா குற்றம் சாட்டுற துணியிலேயோ அல்லது ஆரம்பத்தில் எனக்கு அல்லாஹ்வுடைய அந்த மனிதனுடைய தகுதியில அவன் ஏற்றுக்கிட்டான் இல்லையா? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆலமில் அருவா பரசாக்களை கேட்குறாங்க. ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் இருக்குது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இதுவாப்பா அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருக்கலாமே, அந்த மரத்து பழம் ஹதீஸ் இதில் தான் வருது, அந்த மரத்தை நீங்கள் நெருங்காமல் இருந்திருக்கலாமே, அது சுவைக்காமல் இருந்திருக்கலாமே, வித்தியாசம் ஏன் பண்ணீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இன்னும் மூசா அவர்களே உங்களுடைய தௌராத்தை குறிப்பிடலையா, நான் இப்படிலாம் செய்வேன்னு. இப்போ நான் படைக்கப்படுவதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னுடைய தகுதியில் அல்லாஹ் எழுதி வச்சுட்டான், அதுதானே நடந்திருக்கு. அப்போ அது மனிதன் அதை ஏற்றுக்கொண்டது என்ன? தகுதியில், தகுதியின் அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் சொல்லலை, அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பில் இறக்கம் உள்ளவன், அந்த இறக்கத்தின் காரணமாக ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டானே என்று அல்லாஹ் பரிதாபப்படுகிறான். இப்போ ஏஜி இறக்கம் சொல்லி மறுவகை தேவையில்லாமல் அந்த இது எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சொல்லுவீங்களா இல்லையா? இப்போ ஏன் எடுத்து தேவையில்லாமல் எடுத்தேன்னு சொன்னால் குற்றம் சாட்டுறது, தேவையில்லாமல் அதை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னால் என் மேலே உள்ள பிரியத்தில் சொல்லதான் இருக்குல்ல இல்லையா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த அந்த படைப்பின் மேலே இறக்கப்பட்டு அந்த கருணையின் காரணமாக அல்லாஹ் சொன்னால் மனிதன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டான், முடிவு என்னன்னு தெரியாமல் என்று இந்த இடத்துல சொல்லி இது சொல்லிட்டு இந்த அமானியத்தை எடுத்துக்கொண்ட அந்த மனித இனத்தோடு பாருங்க, இந்த மனித இனத்தை அல்லாஹ் தஆலா 3 மாதிரியா பிரிக்கிறான். 3 மாதிரியா பிரிக்க யாரு? 1 முனாஃபிக்குகள், 2வது முஷ்ரிக்குகள், 3வது முஸ்லீம்கள். இந்த முனாஃபிக்குகள் இந்த அமானியத்தை எடுக்க மாதிரி நடிக்கிறான், ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி செய்வோம், நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டோம், நாங்களும் அல்லாஹ் தஆலா எதை சொல்கிறானோ ஆகும் என்று சொல்கிறானோ அது நாங்கள் ஆகமாகிக் கொள்வோம்
எதை விளக்குகிறானோ அதை நாங்கள் விளக்கிக் கொள்வோம் என்று சொல்லுறான். அதுக்கு மாற்றமாக நடக்கிறான். அவனுக்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. இதுவும் முனாஃபிக், முதலாவது கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி முஷ்ரிக். அவன் இந்த அமானியத்தை ஒத்துக்கிறது. இந்த அமானியத்தில் உள்ளவங்க யாரால முடியும்? நம்ம குடிக்கக்கூடாதான், ஜினா செய்யக்கூடாதான், என்ன பைத்தியம் விளாடுறிய முடியாது. இந்த வேற ஒரு ஆள் இன்னொரு பெட்டியை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பெட்டியில் என்ன சொல்லுது? இன்னொரு சமுதாயம். அந்த சமயம் என்ன சொல்லுது? குடிக்கலாம், ஹலால். தேவாமிர்தம் ஹலால், குடிக்கலாம். விபச்சாரம் ஜினா பண்ணிக்கலாம். அடுத்தவன் மனைவி மனுஷன் மீத்தி அடுத்தவன் மனைவியை தவிர அது எல்லாமே ஹலால். அப்போ அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அந்த பெட்டி அந்த மாநில பெட்டியெல்லாம் எடுத்துக்கலாம். அவன் போயிட்டான். இந்த பெட்டியில் எல்லாம் எடுத்து இந்த பெட்டியும் அந்த பெட்டியும் ஒன்றுட்டான், சேர்த்து செஞ்சுட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணா, இதெல்லாம் யாரப்பா பண்ண முடியும்? நீ எவ்வளோ வேணாலும் பாவம் பண்ணிக்க. ஆனால் எல்லா பாவம் பெரிய பாவம் நமக்கு பிள்ளைங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணிட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் சீன் அது சின்ன செஞ்சார். அதற்கு தண்டனையா அல்லாஹ் தஆலா மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டான். அதெல்லாம் நீ என்னத்தை வேண்டாம் பண்ணிக்க. ஆஹா, இது நமக்கு ரொம்ப ஈஸியான விளையாட்டு தெரியாது. அதெல்லாம் அங்கிட்டு போயிட்டான். என்ன அநியாயம்! பாவம் செய்தவர் ஒருத்தர் மௌதுபில்லாஹ் ஒரு அவனுடைய கருத்துப்படியே வருவோம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது பாவமே செய்யலை, அதோடைய இதித்தியாருடைய குறைபாடு இருந்தாலும் அவருடைய கருத்துப்படி பாவம் செய்தது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பழிவாங்கப்பட்டது யார்? குற்றம் சாட்டப்பட்டது நம்ம மேலே. மனிதன் எல்லாருன்னா அராத்த பிறந்தவன், மனிதன் எல்லாமே கெட்டு போய் பிறந்தவன். ஏன் பாவியாக பிறந்தவன்? ஏன் முதல் பாவம் செஞ்சதுனால நம்ம பாவம் ஒரு இடம், பழி இன்னொரு இடத்துல, தண்டனை இன்னொரு இடத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மகனையே சிலுவையில் அறைந்தாங்க. அவனுக்கு என்ன பாவம்னா பண்ணிக்கன்னா ஒருத்தர் செஞ்சுட்டாரு, அதை விட பெரிய பாவம் ஒன்றால் பண்ண முடியாது. என்னங்க செஞ்சாங்க? மரத்தை நெருங்கினாங்க. அவனை அத்தஞ்சு விடாமல் ஆப்பிள் பழம்ங்கிறான். ஆப்பிள் பழம் தின்றது இவர் செய்ய எல்லா பாவத்தோட பெரும் பாவம். இவர் அது பரவாயில்ல. அதே மாதிரி இவர் என்ன பாவம் செஞ்சானு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறைஞ்சு இயேசுநாதரை கொண்டாச்சு. அதனால் நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க அப்படிங்கிற அந்த இதுக்கு போகிறான். இவன் யாரு? முஸ்லிம். ரெண்டாவது கேட்டகிரி. மூன்றாவது கேட்டகிரி முஸ்லிம், ஈமான் கொண்டவர். இவர் நான் அமானியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னாரு, ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு முயற்சியும் பண்றாரு. ஆனால் முயற்சியை செய்தாக முடியல. எல்லாராலையும் வெற்றி பெற முடியவில்லை. இறைநேசர் நபிமார்கள் வெற்றி பெற்றார்கள், இறைநேசர் வெற்றி பெற்றார்கள். நம்ம பாவமா இருக்கிறோம். அந்த இறைநேசர் நபிமார் கூட நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்கல. அவர்களும் என்ன செஞ்சாங்க? யாரெல்லாம் நாங்கள் வெற்றி பெறல, நாங்கள் முயற்சி செய்தோம், இதில் குறைகள் ஏற்பட்டிருக்குது, இதுதான் இந்த குறைகளாம் ஏற்பட்டு எங்களை மன்னிச்சுக்கேன்னு கேட்டாங்க. அவர்களெல்லாம் நான் மன்னிச்சேன், நீங்களும் மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னித்து விடுகிறேன் என்று இந்த மன்னிக்கக்கூடிய ஆட்களாக அல்லாஹ் தஆலா மூணாவது கேட்டகரியை வச்சிருக்கோம். எவ்வளோ பேர் நிறைவேற்றக்கூடியவர்களும் நாங்கள் ஒழுங்க நேரத்தும் பயப்படுறாங்க. நாயம் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸை சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சில மலக்குகளை படைச்சிருக்கான். அவங்க என்று படைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும், அவர்கள் அழிக்கப்படுவதை அவருக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா? தொழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம், வேற வேலையே கிடையாது. இடையில சாப்பிடுவாங்களா? அல்ல அவங்க எப்படி ரிஸ்க் இருக்குன்னு ஹதீஸ்ல இல்லை. அவங்களுக்கு வேலையை படைக்கப்பட்டிருந்து மரணிக்கும் மாதிரி தொழுது கொண்டு இருப்பவான். அவ்வளவு தொழில் முடிக்கும் அவர் மரணிக்கிறதுக்கு முன்னால அவர் தொழுகிறது எந்திரிச்சோன்னு சொல்லுவாங்களே, யாரெல்லாம் உன்னை நாங்கள் எப்படி தொழுவணுமோ நாங்கள் அப்படி தொழுவலை, அதனால் எங்களை தொழுகை கொண்டு எங்களை உங்களை ரஹமத்தை கொண்டு எங்களை புரிஞ்சிக்கன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இறைநேசர்கள், அந்த மலக்குகள், அவர்கள் வழியில் அந்த நபிமார்கள், அந்த இறைநேசர்கள், அவர் கூட இந்த அமானியத்தை நாங்கள் நிறைவேற்ற முறையில் நிறைவேற்ற முடியல, ஆனால் யாரெல்லாம் எங்களை மன்னித்து கேட்பார்கள். அதே அடிப்படையில் மற்ற மனிதன் கேட்டால் அவங்க முஸ்லீம்கள் அவள் மன்னிக்கணும். இப்படி மூணு கட்டங்களை பிரித்து அடுத்த வருஷம் சொல்கிறான், நீ அந்திபுல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத்தி யதூபல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை முடிக்கும். என்ன? இந்த அமானியத்தின் விஷயத்தில் ஏற்றுக்கிட்டமா நடிச்சுக்கிட்டு ஏமாத்தானே அந்த முஷ்ரிக்கான அந்த முனாஃபிக்கான ஆணை பெண்ணையும் தண்டிப்பதற்காகவும், இந்த முஷ்ரிக்கான ஆணை பெண்ணையும் தண்டிக்கிறதுக்காகவும், அதே சமயம் இந்த அமானியத்தை நிறைவேற்றுவதில் முயற்சி செய்து அந்த முயற்சியை தோல்வியடைந்தாலும் முயற்சி செய்து நிறைய வராட்டா கூட நான் முயற்சி செய்தேன், என்னால் முடியலை, நான் தவறு செய்தேன், தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்களே, எத்தூபல்லாகும் அது முன்னால அதாபுன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களை அதாபு செய்யறதுக்காக சொல்லவே இல்லை. முஸ்லீம்களை நான் முஸ்லீம்கள் இந்த அமானியத்தை யார் நிறைவேற்றலையோ அவர் நான் அதாபு செய்வேன் அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. ஒரு தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்போ என்ன சொல்றான்? இந்த அமானியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலையா? பரவாயில்ல, முடியலைங்கிறத என்னை ஒத்துக்க, நியாயப்படுத்தாது, ஒத்துக்க, மன்னிப்புகள் நான் மன்னிக்கிறேன். கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி நான் கஃபூரா இருக்கிறேன். ஏன் நான் கஃபூரா இருக்கு? நீ தான் சாட்சியா இருக்கிறா, அழியாத உருவம் கொண்டு நீ சாட்சியா இருக்கிறா. அப்படி நீ முன்ன நான் மன்னிச்சாதான் நான் கஃபூர், நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லா கஃபூர் நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்ற
கேளு, தௌபா கேளு, நான் மன்னிக்கிறேன், நான் தௌபா இந்த ஹசானாவை நான் திறந்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா என்ற வாக்கு இங்கே கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய பாவம் தான் அல்லாஹ் அதை பொருட்படுத்தவில்லை சகோதரர்களே. எவ்வளவு இந்த அமானியத்தில் மிகப்பெரிய குறை வைக்கலாம். சமீபத்தில் இந்த புஷ்ரா பத்திரிகை பணம் வந்து அதில் ஒரு சம்பவம் இருந்தது. அது மிக சுருக்கமாக இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து என்னுடைய உறவினர் மகன் சவுத் ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் ஒரு மதரசாவில் ஓதுறாரு. அவர் ஒரு இங்கிலீஷ் புக் கொண்டு வந்தார். அந்த இங்கிலீஷ் புக்கில் ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை சோர்ஸ் எனக்கு தெரியல. அந்த ஹதீஸை படி பாருங்க, அல்லாஹ் தஆலாவுடைய கருணை எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உள்ளே வரும்போது தான் அழுகிட்டு வர்றாங்க. என்ன உமரை ஏன் அழுகிட்டு வருது? இந்த வாசலில் ஒரு இளைஞர் இருக்காரு, அவர் ஏதோ பெரும் பாவம் செய்துட்டாராம், என்ன பாவம் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, ஆனால் கடுமையாக அழுகிறாரு. அப்பவே தெரியறவர் ஏதோ பெரும்பாவம் பண்ணிட்டாரு, அதனால எனக்கு பயம், அவரை பற்றி இறக்கமாக இருந்தால் அதனால நானும் அழுகிறேன். சரி, அந்த சகோதரர் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு அவர் வந்தால் உள்ள உப்பாரி வைக்கிற மனுஷன், இள வயசு. அப்போ அழுகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ என்ன பாவம் செஞ்சாலும் முதல்ல கேட்டாங்க, ஏப்பா நீ வந்து இன்னைக்கா அல்லாஹ்க்கு இணை வைத்திருக்கிறீரா அப்படிங்கும்போது யாரை சொல்லலாம், நான் இணை வைத்தது இல்லை. யாரையாவது கொலை செய்திருக்கிறீரா? இல்லை. யாரை சொல்லலாம் கொலை செய்யலாம். அப்போ என்ன பாவங்களே முதல் பெரிய பாவம் இது இணை வைக்கிறது, அது செய்யலை. ரெண்டாவது என்ன அநியாயமாக ஒரு உயிரை கொலை பண்ணுறது, அதுவும் இவர் செய்யலை. அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்றால் உங்களுடைய பாவம் இந்த உஹது மலையை விட பெரிய, மலையை விட உஹதுங்கிற பேர் இல்லை, இந்த மலையை விட பெருசாக இருந்தாலும் எல்லாம் மன்னித்து விடாமல் போயிட்டு வாங்க. இந்த சஹாபி நினைக்கிற இளைஞர் அப்பவும் அழுகுறாரு, இல்லையா அல்லாஹ் நான் செய்த பாவம் அதை விட பெருசுங்கிறார். அதை விட பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நீ இது செஞ்ச பாவம் அல்லாஹ்வுடைய அரிசியை விட பெருசா என்னங்க? யாரை சொல்லலாம்? ஆமாம் நான் செஞ்ச பாவம் அரிசியை விட பெருசாங்க. அல்லாஹ்வுடைய குர்சியை விட பெருசா? குர்சி முதல்ல வந்து ஹதீஸ்ல குர்சியை விட பெருசா? ஆமாம் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் குர்சியை விட பெருசு. அல்லாஹ்வோட அரிசியை விட பெருசா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட அரிசியை விட பெருசு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஷாக்காக கேட்குறாங்க, நீ செய்த பாவத்தின் அளவுனா அல்லாஹ்வை விட பெருசா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வோட குர்சியை விட பெருசா, அல்லாஹ்வோட அரிசியை விட பெருசா கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதை கேட்டாங்க, அல்லாஹ்வை விட பெருசான்னு சொன்னா இல்லையா அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன் சொன்னாங்க. அப்படி என்றால் அந்த அல்லாஹ் பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உங்களுடைய பாவத்தை மன்னித்துக்குவோம் போங்க அப்படின்ட்டாங்க. இப்பயா சாவி போனாரா? போகலை. இல்லையா அல்லாஹ் என்னுடைய பாவம் அதை விட பெருசு, எனக்கு தெரியல, நான் போக மாட்டேன், நீ அந்த மாதிரி பெருசு கதர் ஒன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. சார் என்னங்க பாவம் செஞ்சீங்க? சரி உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியே போயிட்டா அப்படி, ஏன்னா அதுக்கப்புறம் ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு தஆலா பேர் வரலை, நிச்சயமாக தனியாக தான் விசாரிச்சிருக்கணும், அல்லாஹ் ஆலம். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபிட்டு கேட்குறாங்க, அப்படி என்னப்பா பாவம் பண்ண, என்ன பாவம் பண்ணிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து பல வருஷங்களாக ஒரு பாவகரமான தொழில் செய்யணும். என்ன தொழில்? மையத்தை அடக்கிட்டு போன உடனே அந்த மையத்தில் இருக்கக்கூடிய கப்பனை களவான் திருடி உருகிடுவேன், மையத்தை உருவிட்டு அந்த கப்பனை போய் விற்கிறேன், இதுதான் என்னுடைய தொழிலாக இருந்தது. இப்படி நான் தொழில் செய்து பல வருஷமாக தொழில் செய்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் சமீபத்தில் ஒரு அன்சாரி பெண்மணி, இள வயசு பெண்மணி, இளம்பெண், அவள் வஃபாத் ஆகிட்டா, அடக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் அந்த குழியை தோண்டி அந்த கஃன் துணியை எடுத்தேன். கஃன் துணியை உருவின உடனே அந்த பிணம் வந்து மையத்தில் நிர்வாணமாகி விட்டது. அந்த நிர்வாணமான அந்த பெண்ணுடைய உடம்பு என்னை ஈர்த்து விட்டது. அந்த இச்சை கொண்டு அந்த மையத்தை நான் ஜினா செய்து விட்டேன், அந்த மையத்தோடு நான் சேர்ந்து விட்டேன். பெரிய பாவம். சேர்ந்துட்டு நான் எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கும் பொழுது அந்த மையத்தும் உயிர் விட்டு எழுந்து விட்டது. அல்லாஹ் தஆலா மையத்தை எழுந்தான், உயிர் விட்டு எழுந்து அந்த மையத்தில் அட பாவி அட நாசமா போன அடுத்த நிமிஷம் ஹதீஸ்ல வருது. சரி நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரா ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ் அந்த இளைஞன் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். இவ்வளவு பெரிய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருக்கான்னு சொல்லும்போது, இத்தனை பெரிய பாவங்கள் நாம் நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? உங்களுக்கு மஜ்லிஸ் இருக்கக்கூடிய யார்கிட்டயா இருக்குமா? மற்ற எல்லாருக்கும் நம்ம செய்திருந்தா கூட அல்லாஹ் அந்த அமானியத்தில் நிச்சயமாக நாம் மனிதர் லைஃபை இன்னும் கொடுக்கணும். இன்சான லைஃபா நம்மளை வீக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கான். நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் யாரெல்லாம் இந்த அமானியத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியல, நாங்கள் அதை குறை வைத்து விட்டோம், எங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் எங்களை மன்னித்தருவாய் என்று கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்குறான். சூரா அஹ்ஸாப் இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் சொல்றான், யுஅذிபுல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத்தி யதூபுல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத்
கானல்லாஹு கஃபூர ரஹீமா. இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், நாம் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய அந்த அமானித்து நிறைவேற்ற விஷயத்தில் அவர்கள் தவறு இழைப்பார்கள், அவர்கள் சிரமமாக இருக்கும், ஆனால் அவர் முடியலை என்று கேட்கட்டும், நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒத்துக்கிறதுக்கு உங்களால் முடியலை தவறு செய்தார். இதைத்தான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொன்னது என்ன? ஷாலமீன் எவ்வளோ நேரம் பேசுனேன்? அதாவது அவர் ரெக்கார்டு பண்ணுறவங்க 4 வாரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரெக்கார்ட் முடியறதுக்காக ஏற்கனவே சொன்னாங்க இன்னொரு 10-15 பேசுங்க. நானே எப்பவுமே பேச்சாளர்கள் 1 மணி நேரத்தில் முடியுங்கன்னு சொல்லுவேன். நானே அந்த இதை மீறலாமான்னு கேட்டேன். அது உங்களோட அனுமதி கேட்டுக்கிறேன். இன்னொரு 10 நிமிஷம் பேசிக்கலாமா? இப்போ அல்லாஹ் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா உத்தரவிட்ட கட்டளை என்ன? இது அடுத்த வாரம் விஷயம். 5வது வாரம் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு அடுத்த வாரம் தொடரும். இதுதான் இந்த இடத்துக்கு பொருந்தி வர்றதுனால சொல்கிறேன். கட்டளையிட்ட விஷயம் என்ன? நீங்கள் மரத்தை நெருங்காதீர்கள் இல்லையா? இப்போ அவங்க மற்றதெல்லாம் சாப்பிடுங்க, மரத்தை நெருங்காதீர்கள். இப்போ செய்தான் இப்லீஸ் தூண்டுனா ஒரு தவறு ஏற்பட்டது, செய்தாங்க. ஆனால் அவங்க எப்படி போய் கேட்டாங்க, ஏலா செய்தான் தான் என்ன இது பண்ணிட்டான். இந்த காலத்தை நம்ம சொல்லுமா இல்லையா? நான் நல்லா தான் இருக்கிறது, இந்த காலம் சும்மாலாம் தேவையெல்லாம் சொல்லிட்டாங்க, நான் மாட்டேன் தாங்க சொன்னேன், கூட்டாளி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் சாக்கு சொல்கிறோம், ஆனால் அங்கே எந்த சாக்கு சொல்ல ரப்பனா நலம்னா அன்புசனா யாரெல்லாம் நான் யார்கிட்ட எங்களுடைய நப்சுக்கிறாங்க தீங்கு அழைச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சரண்டர் ஆனாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். அதே சமயம் இப்லீஸ் சொன்னோம், யார் நீ தான் என்ன வழிகெடுத்தா சொன்னா இல்லையா? நீ தான் என்ன வழிகெடுத்தான்ட்டான். அதனால நான் வாழ்க்கையில் நான் கேது பண்ண ஆளுநர் வெளியேறு, நீ ஜாமன் சொன்னாலும் வெளியேற்று அழைத்தான். அப்போ உங்களுக்கு வந்து இது ஒத்துக்கிறங்கிறத இந்த இடத்துல முக்கியமான தொகுதியாக இருக்குது. இது நம்ம தான் ஒத்துக்கிற பயப்படுறோம். ஆனால் இவங்க இறைநேச சான்றோர்கள், இறைநேசர்கள் வழிமார்கள்லாம் யாரு? அவங்களால எழுந்து அவங்க செய்யாத தவறையும் ஒத்துக்குருவாங்க, இஜ்திஹாதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் ஒத்துக்குவார்கள். அதுதான் நபிமார்கள், அதுதான் வழிமார்கள், அதுதான் நபிமார்கள், அதுதான் வழிமார்கள். நாளைக்கு ஷஃபாத்துடைய நம்ம சொல்லமுடைய காட்சிகளை என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு நபிமாரை போகும்போது அவர் அதைத்தான் செய்தார்கள். அப்போ இந்த வானம் பூமி படைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அது ஏற்கனவே ஆன்மீகமான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி இன்னொரு வசனத்திலையும் எப்படி இவருடைய சான்றோர்கள் அதை ஒத்துக்கிறாங்க, எப்படி அல்லாஹ்க்கு சரண்டர் ஆகிறாங்க என்பதை இன்ஷாஅல்லாஹ் சொல்லி முடிச்சிடும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் உலில் அல்பாப். நிச்சயமாக வானையும் பூமியும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அறுவுடைய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. யார் இந்த அறுவுடைய மக்கள்? இந்த வசனத்தோட முடியிருந்தா மேலோட்டமாக விஞ்ஞானிகள்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த வசனத்தோட இந்த வசனம் முடியலை, இந்த ஆயத்து முடியலை, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து விஞ்ஞானிகளை பற்றி சொல்லவில்லை, உண்மையில் விஞ்ஞானிகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய பல விளக்கங்கள். விஞ்ஞானிகள் யாரு? அவங்க அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், அல்லதீன யذكرுல்லாஹ கியாமம் வகுஊதம் மஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பற்றி நினைவு கூறுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். அது இல்லாமல் வானையும் பூமி படைத்திருப்பதை பற்றி தஃபக்கூர் செய்கிறார்கள், சிந்தித்து உணர்வார்கள். அப்படி என்னத்தை சிந்தித்து உணர்ந்தாங்க? ஏற்கனவே சொன்ன பாருங்க, அல்லாஹ்வுடைய நூரை கொண்டுதான் இந்த வானமும் பூமியும் சூரியன் சந்திரனும் படைக்கப்பட்டது. ஆனால் சூரியன் இருக்குது, அது சந்திரன் பூமி எவ்வளவோ டிஸ்டன்ஸ் இருக்குது, சூரியன்லேருந்து பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எவ்வாறு சுழல்கிற சுழற்சிகளெல்லாம் அதை பற்றி சிந்திப்பவர்கள் விஞ்ஞானி. ஆனால் இவ்வளவு துல்லியமாக அதை சுழல வைத்து எந்த விதமான சர்வீஸ் இல்லாமல், எந்த விதமான ரிப்பேர் இல்லாமல், கொஞ்சம் கூட சுயது இல்லாமல் அதை அடிபணிந்து அதே கோலத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை வைத்தவன் யார் என்று சிந்திப்பவர்கள் விஞ்ஞானிகள். அந்த சோர்ஸுக்கு போகணும். மரியாதைக்குரிய நம்ம இக்பால் மாமா இருந்தால் எங்கே இக்பால் மாமா இருக்காரு போட்டாளா? இக்பால் மாமாவும் நானும் இந்த ஜபீல் பேலஸ் கிட்ட ஒரு இடம் காரில் போனோம். இப்போ காரில் போய் போகும்போது ஜபீல் பேலஸ் கிட்ட மயில்கள்லாம் தொகை விரித்து ஆடு ரொம்ப அழகாக இருக்குது. மயிலோட வண்ணங்கள்லாம் ரொம்ப அழகாக மயில் தொகை விரித்து ஆடலாம். அது மாமா சொன்னாங்க, வருமான இந்த மயில உள்ள தொகை இருக்கு பாருங்க, தொகையோட அழகை பாருங்க அப்படின்னாங்க. மாமா இந்த மயிலுக்கு தொகைக்கு அழகு கொடுத்தானே அவனுடைய அழகை பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு மயிலை கூட்டி மயில இப்படி உட்காரு தொகை விரி, நான் உனக்கு வரைஞ்சி வரேன்னு உட்காந்துருமா? அப்போ சோர்ஸ் என்ன அதை பார்க்கணும். இப்போ வானையும் பூமியையும் படைத்து இரவையும் பல மாறி மாற வர செய்தானே அந்த ரப்பை பற்றி அதை எப்படி செய்தான் என்பதை அவர்கள் திக்ர் செய்கிறார்கள். திக்ர்னா சுப்ஹானல்லாஹ் திக்ரா தஸ்பீஹ் இந்த சொன்னாங்க. அவருடைய படைப்பினங்கள் பற்றி திக்ர் செய்கிறார்கள். அந்தரங்கமாகவும் வெளிப்புறமாகவும் செய்கிறார்கள், பகிரங்கமாகவும் திக்ர் செய்கிறார்கள், அந்தரமாகவும் திக்ர் செய்து தஃபக்கூர் செய்கிறார்கள், சிந்தித்து உணர்வார்கள். எப்படி சிந்தித்து உணர்வாங்க? இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார்கள். வானம் என்பது உயர்வு, பூமி என்பது தாழ்வு இல்லையா?
மனித வாழ்க்கை என்பது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கையுடைய உயர்வையும் தாழ்வையும் அவன் தான் படைத்தான். பக்திலாபில் லைலி வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்கிறான். இரவு சூழ்ந்திருந்தா துக்கமும் கவலையும் சிரமங்களும் இரவாக இருந்து, அதே சமயம் சந்தோஷமும் வியாபாரமும் சுபிட்சமும் பகல் நேரமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில துக்கங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வருது. எப்படி சில சமயம் இரவு நீண்டு பகல் சுருங்குகிறது, கோடையில் குளிர்ச்சியில கோடையிலே பகல் நீண்டு இரவு சுருங்குகிறது, அதே மாதிரி மனிதனுக்கு கஷ்டமும் நன்மையும் சேர்ந்து இருக்கிறது இல்லை. சிலவர் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு கஷ்டப்படுவார், 2 வருஷத்துக்கு நல்லா இருப்பார். சிலவர் 5 வருஷம் கஷ்டப்படுவார், 5 வருஷம் நல்லா இருப்பார், 5 வருஷம் கஷ்டப்படுவார். சிலவருக்கு நீண்டு குறையும் இல்லையா? அது மாதிரி கோடை காலத்தில் செய்து வெயில் பகல் நீண்டு இருக்கிறது, இரவு சுருங்கி இருக்கிறது. குளிர்காலத்தில் இரவு நீண்டு இருக்கிறது, பகல் சுருங்கி இருக்கிறது. அப்ப எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வருது. அதற்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய வசனத்தை சொல்லும்போது முன்ன சொல்லுவான், வஹுவல்லதி ஜஅல லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்கூரா. அவன்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வச்சுக்காங்க. நீங்கள் தஸ்பீஹ் உங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகவும் வாழ்வீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுவதற்காகவும். மனிதன் எப்போ திக்ர் செய்வான்? இருட்டில் மட்டும் திக்ர் செய்யறானா? இல்லை, கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அதே சமயம் மனிதன் எப்படி நன்றி செலுத்தணும்? சுபிச்சம் வரும்போது அல்லாஹ் தான் நினைச்சிடும். அப்போ இரவும் பகல் மாறி வரும்போது, இரவு வரும்போது கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் திக்ர் செய்யறான். இப்போ கஷ்டத்தை ஏன் அல்லாஹ் கொடுக்குறான்? நீ அப்போதான் நினைச்சு பார்ப்பா. விசேஷம் இல்லைன்னு சொன்னால் யாத்திரை மாதிரி நினைச்சு பார்ப்பிய. ஓடிக்கிட்டே இருந்துச்சு வண்டி, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரது எதுக்கு? இதுதான். இதை அந்த விஞ்ஞானிகள் சிந்தித்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கும் தாழ்வுக்கும் கஷ்டத்துக்கும் சுபிட்சுக்கும் இடையே வச்சிருக்குது. இதையெல்லாம் நீ வீணுக்காக படைப்பா. நான் ஹலக்தஹாதா பாத்திலா, யாரப்பே நீ தான் வீணுக்காக படைக்கல, எதுக்காக படைக்கிறா? இதன் மூலமாக நீ எங்களை டெஸ்ட் பண்றா, எங்களை சோதித்து பார்க்கிறா. நாங்கள் இவ்வளவு முழு வந்து நடக்கிறோம்னு சொல்லிக்கிறான். சுப்ஹானக தகீனா அதாபன்னார், நீ பரிசுத்தமானவன். இந்த விஷயத்தை நாங்கள் கோட்டை விட்டோம்னு சொன்னால், நாங்கள் மிச்சம் சொன்னால் எங்களை அதான் நரக நிறுத்த போட்டால் அதை விட்டு எங்களை காப்பாற்றி விடுவாயாக. கேட்கறது யாரு? நாம் விஞ்ஞானிகள், வலிமார்கள். அவங்க அதனால தான் அவங்க அவுளியாக்கள், அதனால தான் அவங்க மலிமார்கள். 1000 ரக்காத் தொழுவாங்க, 2000 ரக்காத் தொழுவாங்க. அது அதுக்கப்புறம் எப்படி கராமத்து? 1000 ரக்காத்தும் 2 ரக்காத் தொழுதுனால அவர் வலிமாரில் போனோம்னு சொல்லக்கூடாது. அவர் வலிமார் போனதுனால அல்லாஹ் தான் அந்த கராமத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அவர் போனது காரணம் என்ன? அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைந்தார்கள். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன? சப்மிட்டிங் டு தி வில் டு அல்லாஹ் காட். எல்லாமே அல்லாஹ் தான், வலப்புறமே அல்லாஹ் தான், இடப்புறமே அல்லாஹ் தான், முன்னாலும் அல்லாஹ் தான், எனக்கு பின்னாலும் அல்லாஹ் தான். டோட்டல் சரண்டர். அந்த சரண்டர் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கேட்குறாங்க. சுப்ஹானக தகீனா அதாபன்னார் ரப்பனா மன் துத்கிலன் நார ஃபகத் அக்ஸைதஹு அமாலி வாலிமின் மின் அன்சார். யா அல்லாஹ், யாரை நரகத்தை போட்டுட்டியோ அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. குர்ஆனுடைய பயம் துடிக்கி பாருங்க. அல்லாஹ் சொல்றான். இப்படி கேட்பாரு, அல்லாஹ் வழியும் விழுத்தரும். இப்படிலாம் கேளுங்க, கேட்டால் நீ என்னுடைய இறைநேசம் தான். இப்படிலாம் யார் கேட்குறாங்களோ அவங்க தான் இறைநேசர். ஹிண்ட் என்ன இருக்கு? நீ கேளு, கேட்டால் இறைநேசர் மேலோட்டமாக. அப்புறம் அல்லாஹ் தான் தௌஃபீக்கை தருவான். அப்போ மன் துதிக்கிறார் பக்கத்து அகஜைத்தஹு வமாலி வாலிமின் அன்சார் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை ஈமான் பில் ஆமீன் ரப்பனா ஆமன்னா. அப்போ யாரெல்லாம் எங்களுக்கு வந்து ஒருத்தவனுக்கு சொன்னாரு, யாரு? நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் அதை சமீபம் செய்யிட்டோம், அதைப்படி இது பண்ணோம், எங்களை அல்லாஹ் பண்ணி காப்பாற்றுது. அடுத்த வருஷம் என்ன? ரப்பனா வாத்தினா மா வாத்தனா அலா ரசூலிக வலா துஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஸினா. இடையில ஒன்று வரும். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை ஈமானி ரப்பனா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா வஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். அப்போ யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிரு. எந்த வழிமா இருக்கணும்? யா அல்லாஹ் நான் 1000 ரக்காத் தொழுது இருக்கணும்ல, நம்ம கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு எந்த வழிமான்னு சொல்லலை. எந்த விஞ்ஞானி சொல்ல மாட்டேன். எப்பயா சொன்னாங்கன்னா விஞ்ஞானி விடாயத்தை அப்படியே போயிடும். அவன் எல்லாம் நினைக்கலாம், யா அல்லாஹ் எங்கள் பாவம் ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யாரெல்லாம் எங்கள் பாவங்கள்லாம் மன்னிச்சு கத்திரலாம் சீதான் தவன் அப்புறம் சவாபுரா. அடுத்தது சொல்லுவாங்க, யாரெல்லாம் நீ வாக்களிக்கிய அந்த வாக்கை எங்கள் மேல் நிறைவேற்று, அது எங்கள் மேல் தந்து விடுவே, எங்களை எல்லாரும் அந்த இல்லை எங்களை கேவலப்படமா ஆக்கிறாத என்று டோட்டல் சரண்டுறாங்க. இந்த அடிப்படை இந்த டோட்டல் சரண்டர். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளை புரிந்து கொண்டு அவள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறான். அவனுக்கு பாவம் குடிக்கிறான். அத்தகைய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எங்களுடைய எண்ணத்தோடு என்னென்றும் இருத்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவராக, அந்த நூறுக்கு கட்டுப்பட்டவர்களாக என்றென்றும் வாழக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துருவான் என்று கூறியவுடன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த நூறல் முஹம்மதியா முதல்
ஷபாஅத் முஹம்மதியா என்ற இந்த பயானுடைய அடுத்த பகுதி 5ஆம் பகுதி வரக்கூடிய புதன்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் அங்கே நடைபெறும். அந்த புதன்கிழமையோட அந்த மாதத்துடைய மஜ்லிஸ் முடிவடைகிறது. ஏன்னா நானும் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இந்த வருஷம் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் தெரிஞ்சிருக்கிறான். நம்ம கண்ணியத்துக்குரிய ஆலிம் பொறுத்தவரை நம்மளுடன் ஒன்றா வருகிறார்கள். எல்லாரும்